மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மழை அப்படியே ரொம்ப அடித்து ஊற்றிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மழை அப்படியே ரொம்ப அடித்து ஊற்றிட்டு இருக்குது. இன்றைக்கு சனிக்கிழமை 30/11/2024 சனிக்கிழமை, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 15ஆம் நாள். கார்த்திகைனாவே நமக்கு தீபம் தான் ஞாபகம் வரும். திருவண்ணாமலை தீபம். இன்று என்னன்றதை பார்க்கலாம். இன்றைக்கு சதுர்தசி திதி. இன்றைக்கு சதுர்தசி திதி. இன்றைய ராசி பலன்: மேஷம் அமைதி, ரிஷபம் நட்பு, மிதுனம் புகழ், கடகம் சாந்தம், சிம்மம் கவனம், கன்னி பயம், துலாம் உதவி, விருச்சிகம் லாபம், தனுசு வெற்றி, மகரம் யோகம், கும்பம் செலவு, மீனம் போட்டி. இன்றைக்கு அமாவாசை, வளர்பிறை அமாவாசை. அமாவாசை என்றாலே முன்னோர்கள் வழிபாடு தான். இதில் எந்த விதமான இதுவுமே இல்லை. முன்னோர்கள் வழிபாடு, முன்னோர்கள் நாம் இது பண்ணுறது. பசு அமாவாசை அன்னைக்கு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு, இல்லைனாக்கா நாம் போய் பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுப்பாங்க. அகத்திக்கீரை கொடுக்கறது எல்லாரும் கொடுக்குறாங்க. வயிறு சரியில்லை, வாழைப்பழம், தட்டு வாங்கி கொடுங்க. நான் தட்டு வாங்கி கொடுங்கங்கிறதா எப்பொழுதுமே நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி அகத்திக்கீரையே கொடுக்கணும். கொடுத்தா தட்டு வாங்கி கொடுத்தாலும் ரொம்ப புண்ணியம். வாழைப்பழம், உங்களுக்கு என்ன முடியுதோ அதை நீங்கள் செய்யுங்க. இன்றைக்கு தியாஜிதம். இன்றைக்கி சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரத்துக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் மேஷ ராசியில் இருக்கிறது சந்திராஷ்டிரம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்க. அப்புறம் இன்றைக்கு இது மருத்துவ குறிப்பு: முளைக்கீரை சாப்பிட்டு வர மலச்சிக்கல் நீங்கும். பப்பாளி பழம், மாம்பழம் இரண்டையும் தேனில் ஊற வைத்து சாப்பிட்டால் மூல நோய் குணமாகும். வெற்றி பெற வேண்டும் என்று பதட்டமில்லாமல் இருப்பது வெற்றி பெறுவதற்கு சிறந்த வழி. சதுர்தசி திதி. இன்றைக்கு தியாஜிதம் சித்த யோகம். திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் விபீஷ்ண ஆழ்வார்க்கு நடையழகு சேவை. சர்வ அமாவாசை. ஜெகதீஷ் சந்திர போஸ் பிறந்த நாள். இன்றைக்கி சர்வ அமாவாசை. அமாவாசையை விட சர்வ அமாவாசை. நாங்கள் ஒரு சென்னைக்கு ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு போயிருந்தோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளை மாத பிறப்பு. நாளைக்கு என்ன? டிசம்பர் 1. நமது வருஷத்தின் கடைசி மாதம். அழகான டிசம்பர் மாதம் வந்துடுச்சு. நாளைக்கு நாளைக்கு கண்ணூறு கழித்தல். நாளைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அழகிய டிசம்பர் மாதம் பிறக்குது. கார்த்திகை மாதம் 16ஆம் நாள். நாம் எப்பொழுதுமே தமிழ் மாத பிறப்பு, ஆங்கில மாத பிறப்புனாவே நம்ம வாங்க வேண்டியது அரிசி, பருப்பு, கல்லுப்பு, மஞ்சள். நம்ம என்னடா சொன்னதே சொல்கிறோன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்க வேண்டாம். இதை நீங்கள் வாங்குங்க. பூ இதெல்லாம் வாங்கிறது அவ்வளவு சிறப்பான ஒரு இன்று. நம்ம கார்த்திகை மாதம்னா கார்த்திகை தீபத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். திருவண்ணாமலை தீபம் ஏற்றுவாங்க. அதை நம்ம அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். டெய்லி எல்லாருமே பஞ்சாங்கம் படிங்க. சொன்னதையே திருப்பி சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இன்றைக்கு நாளை டிசம்பர் 1ஆம் நாள். டிசம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை. கார்த்திகை மாதம். இன்று சர்வ அமாவாசை. திருவிசைநல்லூர் கங்காகர்ஷண மகோத்சவம் அப்படின்னு போட்டிருக்கு இன்று. நாளை பிண்டபித்ரு, லக்ஷ்மி பிரபோதன தினம், மிருத்யு சுபம், லக்க போதாயன இஷ்டி, கார்த்திக ஸ்நானம் முடிவு நாளை அப்படின்னு போட்டிருக்கு. நாளைக்கு என்றைக்கு நமக்கு திருக்கார்த்திகை தீபம். திருக்கார்த்திகை தீபம் பரணி தீபம் என்னைக்குனாக்கா நமக்கு 27ஆம் நாள். அதாவது டிசம்பர் 12ஆம் தேதி கார்த்திகை மாதம் 27ஆம் நாள் வியாழக்கிழமை பரணி தீபம். மொத்தம் நம்ம 3 நாள் தீபம் ஏற்றுவோம்.
திருவண்ணாமலை தீபம் ஒன்று, பரணி தீபம், கார்த்திகை தீபம், மறாவது நாள் ஒரு தடவை நம்ம 3 நாள் தீபம் ஏற்றுவோம். அது வந்து 27ஆம் நாள் டிசம்பர் 12ஆம் தேதி வந்து ஸ்ரீபிராப்தி சயன விரதம், பரணி தீபம், உல்கா துவாதசி, மத்தியஸ்த துவாதசி, மகாலட்சுமி உற்பத்தி. இன்னொன்று அப்புறம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபம் பிரதோஷமும் அன்னைக்கு வருது. ரொம்ப சிறப்பான ஒரு இது. அலங்க திரையோதசி திருக்கார்த்திகை தீபம் விரதம் திருமங்கை மன்னன். சர்வாலய தீபம் மறாவது நாள் 3ஆம் நாள் திருவண்ணாமலை தீபத்துக்கு 3ஆம் நாள் சர்வாலய தீபம், வைகானச தீபம், பௌம பூஜை, தத்தாத்ரேய ஜெயந்தி ஆந்திராவில், திரிபுர பைரவி ஜெயந்தி, மாத நரசிம்ம சதுர்த்தி, மந்த்ரோகினி, திருப்பானல் ஆழ்வார். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஆதி திருவரங்கம்னு நாங்கள் போயிருந்தோம். அந்த ஆதி திருவரங்கத்தில் வந்து இந்த மது கைடபர்லாம் வந்து அந்த மந்திரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ரிக்யஜூர் சாம அதர்வண வேதத்தை வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதாவது மெயின் வந்து உலகில் அஞ்ஞானம் மாய்ந்து ஞானம் பெருக மகாவிஷ்ணு குதிரை முகம் கொண்டு ஹயக்ரீவராக கோலம் கொண்டு ஹயக்ரீக உபாசனை மிக பன்னெடுங்காலம் தொட்டு பாரத பூமியில் பிரசித்தமாக இருந்திருக்கிறது. மனித உடலும் குதிரை முகமும் கொண்ட மகாவிஷ்ணு மகாபாரதம் ஹயமுனிவன் என்று குறிப்பிடப்படுகிறது. அந்த ஹயக்ரீவராக இணைந்த வடிவத்தில் தோன்றிய வரலாறு போய் அந்த ரிக்யஜூர் சாம அதர்வண வேதத்தை வந்து அந்த மதுகைடவர்கள் வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க. அதை எடுத்துகிட்டு வந்து ஹயக்ரீவ மூர்த்தியாக அதை கொடுத்து அகத்தியர்கிட்ட எல்லாம் உலகம் முழுக்க பிரசித்தப்பட்டு அந்த ரிக்யஜூர் சாம அதர்வண வேதத்தை வந்து மறுபடியும் நம்ம அந்த பூமியை வந்து செழிக்க செய்கிறார் மகாவிஷ்ணு. அப்படி அவர் எடுத்துக்கொண்டு வந்த பொழுது மீட்டு அந்த ஆதி திருவரங்கத்தில், ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடியே ஆதி திருவரங்கம், அங்கே அவர் படுத்து ஓய்வெடுக்கிறாரு. அது ரொம்ப பெருசு, 30 அடியில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அழகாக இருந்தது. அதுதான் ஆதி திருவரங்கம். ரொம்ப பழமையான ஒரு கோயில். நேரம் கிடைக்கும்போது போயிட்டு வாங்க. விஷ்ணு துர்க்கை அங்கே இருக்காங்க. துர்க்கையை நான் பார்த்துருக்கேன், ஆனால் விஷ்ணு துர்க்கையை நான் பார்த்ததில்லை. அவ்வளவு அழகாக இருந்தது. அப்புறம் மறுபடியும் தான் எல்லாரும் வந்து நீங்கள் இங்கே ஓய்வு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு எல்லாரையும் அழைச்சிட்டு போய் திருமலையிலேயே வைத்ததா ஒரு ஐதீகம். திருமலைக்கு முன்னாடியே அது இருக்குதுங்களாம். அவ்வளோ பெருசு, அழகு, ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கோவில். அந்த தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கே அது பார்த்தா தெரியும். இங்கே போய் அது அவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணுமா அதை பார்க்குறதுக்கு. நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஸ்ரீரங்கத்தை விட அந்த அனந்த பத்மகாமி சுவாமி கோயில் பள்ளி கொண்டு இருப்பார் ஸ்ரீரங்கத்தில். இது அதை விட பெருசு. அது ரொம்ப ஒரு பழமையானது. கருடாழ்வார் அங்கே இருக்கிறாரு. விஷ்ணு துர்க்கையை நான் எங்கேயுமே இங்கே தான் பார்த்தேன். பெருமாள் மாதிரியே ஒரு இதில் வந்து சங்கு சக்கரம் வச்சு அவ்வளோ அழகாக இருக்காங்க. இப்போ கோவில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி இன்றைக்கு ஒரு புதிய தகவல் வந்து கர்மா. நமது கர்மாவை நாம் எப்படி தீர்ப்பது? நமது கர்மாவில் ஏதாவது ஒரு புண்ணிய தலங்களுக்கு, ஏதாவது ஒரு புண்ணிய நதிகளுக்கு போய் அந்த நீரை நம்ம தெளிச்சணும். ஏன்னா குளிக்கணும்னா நம்ம சுடு தண்ணியாக குளிக்கணும். சுத்தமான தண்ணியாக இருந்தால் குளிச்சுடுங்க. மாதம் ஒரு முறை ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போய் அந்த மேட்டூருக்கு பக்கமாக இருக்கிறது ஓடுற நதி இருக்குது, ஒரு ஏரி நீர், அதை எடுத்து தெளிச்சிட்டு வாங்க. அது பட அந்த பஞ்சபூதங்களில் தண்ணீரும் ஒன்று. அந்த ஒரு புனித நதிகளில் எங்கே பார்த்தாலும் சரி, அதுவும் ஒரு நதி, எங்கே ஓடுற தண்ணி இருந்தாலும் அதை எடுத்து தலையில் தெளிச்சிட்டு முடிஞ்சால் சுத்தமான இருந்தால் குளிச்சுட்டு வாங்க. இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. நமது கர்மா வந்து நம்மளை, அதாவது முன்பிறவையில் நம்ம செய்த பாவங்கள் போக்கி நமது செல்வங்கள் நிலைத்து நமது கஷ்டங்கள் தீர்ந்து நமது உடல் குளிர்கின்ற மாதிரி நம்மளோட கஷ்டங்களும் குளிர்ந்து நாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இதையும் நீங்கள் செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். மறுபடியும் நான் நாளையில்
நாளைக்கு இதை நான் தொடர்ந்து செய்வேன். நமது கர்மா, நாம் செய்த பாவங்கள் போக ஒரு புண்ணிய ஸ்தலங்களில் ஒரு நீராடுங்கள். அப்படி நீராட முடிகிற சுத்தமான தண்ணியை எடுத்து அது எடுத்துட்டு வந்து தெளிச்சிட்டு கூட காலில் அது அப்படியே கால்பட்டு அப்படியே ஒரு உட்காந்துருங்க. அங்கே உட்காந்து அந்த புண்ணியம், இந்த மேட்டூர் இருக்குது, கங்கா இருக்குது, ஏதோ ஒரு நதி நமது பக்கத்துலேயே கூட ஓடிக்கொண்டு இருக்கும், ஒரு நதி, ஏரி, அந்த கங்கா ஸ்தானத்தை நாம் செய்கின்ற பொழுது நமது பாவங்கள், கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து, ஏதோ ஒரு புண்ணிய கோவிலில் கூட அந்த குளம் இருக்கும், குளத்தை பூட்டி வச்சுருப்பாங்க, அப்படி திறந்துருந்தால் அந்த தண்ணியை எடுத்து தெளிச்சிட்டு வாங்க. அவ்வளோ எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கூட நீங்கள் குளிக்கும்போது அந்த தண்ணியில் கலந்து குளிங்க. நமது கஷ்டங்கள், அத்தனை கஷ்டங்களும் தீரும். நமது அவ்வளவு ஒரு அருமையான ஒரு இதை நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கும் ஒரு இது கிடைக்கும். அதே மாதிரி இப்போ டிசம்பர் மாதத்திற்கான மைத்திர முகூர்த்தம் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் பாருங்கள். நமது எல்லை இல்லாத கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நல்லாயிருக்கும். ஓகே, லைக் பண்ணுங்கள். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி உடனடி நாங்கள் சோளிங்கருக்கு போயிருந்தோம். சோளிங்கர் அதுக்குள்ளே ரொம்ப தூரம் நடக்கணுமா. நாங்கள் வந்து சாமியை பார்க்கல. கீழேருந்தே எங்கள் கூட வந்தவங்க ஒரு 4 பேர் பிள்ளைங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. ரோப் கார் வந்து மூடிட்டாங்க. பயங்கர கூட்டங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த நரசிம்மரை சரி இன்னொரு தடவை போய் பார்க்கலான்னு கீழேருந்தே அதை பார்த்தோம். ஆஞ்சநேயர் இது சோளிங்கர் நரசிம்மர் பக்த பிரகலாதனுக்கு எப்படி யாருன்னு உடனடி தீர்வு கொடுப்பார். இங்கே பக்கத்திலே இருக்கிற கோவிலுக்கு நரசிம்மர் இருப்பார். நீங்கள் போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னால் முடிந்த ஆன்மீக நல்ல தகவலை தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள்.